ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அமமுகவின் டிடிவி தினகரன். இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவை சேர்ந்த செம்மலை நம்மிடையே இணைப்பிற்கு பேசலாம். வணக்கம் திரு செம்மலை. வணக்கம். தற்பொழுது அமமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் பிஜேபி அதற்கு தலைமை தாங்குகிறது. பிஜேபியினுடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்களிலே அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 2026 தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. எனவே இங்கு தேசிய கட்சியான பிஜேபி ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும். அதுவும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அந்த கூட்டணி அமைய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் எப்படியோ, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கு பிரதான கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியிலே பிஜேபி இடம்பெற்று ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. எனவே அந்த கூட்டணி அமைக்கப்பட்டு தேர்தல் நெருங்குகிற இந்த காலகட்டத்தில் மேலும் சில கட்சிகளை, ஏற்கனவே அந்த கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள், இடம்பெற்ற கட்சிகள், அதையும் சேர்த்து புதிதாக சேர விரும்புகிற அந்த கட்சிகளையும் சேர்ப்பதற்கு இப்பொழுது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கிற பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிஜேபி மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் இதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். எனவே இந்த கூட்டணியை பொறுத்தவரையில், அதாவது யார் யார் சேருகிறார்கள் என்பது முக்கியமல்ல. அப்படி சேர்க்கப்படுகிற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சியாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகளாக இணைக்கப்பட்டு வருகிறது. அதாவது அப்படி வருகிற போது அந்த கட்சிகள் எல்லாம் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகளாகத்தான் இருக்கும். அதாவது சில நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள், கொள்கைகள், முரண்பாடுகள் கூட இருக்கலாம். ஆனால் தேர்தல் என்று வருகிற போது யாரை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிற போது அந்த இலக்கை அடைவதற்கு பல கட்சிகள் அதில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1967 தேர்தலை எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு ஆளுகிற பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி அமைத்தார். அதிலே முதலாளித்துவ கொள்கையான மூதறிஞர் ராஜாஜி கட்சியான சுந்தரா கட்சியை சேர்த்தார். ராமமூர்த்தி தலைவராக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்தார். இது போன்ற எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகள் ஆதித்தனார், மாப்பூசி போன்றவர்களெல்லாம் எதிர்மறையாக இருந்தவர்கள், அவர்களையும் சேர்த்தார். கம்யூனிஸ்ட் சேர்ந்தது, ஃபார்வர்ட் பிளாக் சேர்ந்தது. அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், இப்படி முரண்பாடுள்ள கட்சிகளை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்களே என்று கேட்டதற்கு அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு உதாரணம், என்னுடைய வீட்டில், நான் குடியிருக்கிற வீட்டில் ஒரு பாம்பு புகுந்து விட்டது. அந்த பாம்பு என்னை கடித்து கொன்றுவிடும். எனவே அந்த பாம்பை அடிப்பதற்கு எனக்கு எந்த கடி கையிலே கிடைக்கிறதோ அதை எடுத்து அடிப்பதற்கு தான் அப்பொழுது எனக்கு தோன்றும். எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கு காங்கிரஸை எதிர்ப்பதற்காக முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்படி கூட்டணி அமைத்து அந்த காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்திய பிறகு தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக மூதறிஞர் ராஜாஜி என்ன சொன்னார் என்று சொன்னால், எங்களுடைய தேர்நிலவு முடிந்து விட்டது. எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணியில இடம் பெற்றதோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. எனவே சுதந்திர கட்சி இனிமேல் தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியாகத்தான் செயல்படும் என்று தேர்நிலவு முடிந்து விட்டது என்றால் அந்த வார்த்தையை சொன்னார். நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு நோக்கத்திற்காக சேர்கிறோம். எனவே அது தொடர வேண்டும் என்ற நிலை கூட இருக்காது. எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல திரு டிடிவி அவர்கள் இதனை இணைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்
என்டிஏவில் இடம்பெற்றவர் தான். எங்களோடு இணைந்து பணியாற்றியவர் தான். சில கருத்து வேறுபாடுகளாக, சில முரண்பாடுகளுக்காக, அது எங்களுடைய தலைமையை அவர் எதிர்த்தார், எங்கள் தலைமையை விமர்சித்தார் என்பதற்காக நாங்கள் அவரோடு உடன்படாமல் இருந்தோம். இன்றைக்கு அவரே பேட்டியிலே சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது பிரிந்த அதாவது பங்காளிகளாக இருக்கிறோம், நாங்கள்லாம் பங்காளிகள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பகையாளிகளாக இல்லாமல் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று ஒரு படி தாண்டி சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பங்காளிகள் என்று சகோதரர்கள் என்ற நிலைக்கு மாறினால் நன்றாக இருக்கும். எனவே எங்களுடைய நோக்கம், எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் எங்களோடு இணக்கமாக இல்லை என்று சொன்னாலும், அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியிலே தேசிய கட்சியான பிஜேபி இடம்பெற்றிருப்பதால், பிஜேபியினுடைய அந்த தேசிய தலைமையிலான என்டிஏவிலே ஏற்கனவே அவர் இடம்பெற்றிருப்பதால் இதை தொடர்வதாக கூட நாம் கருத்தில் கொள்ளலாம். நீங்க தொடர்ந்து சொல்லி வருகிறீர்கள், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்றீங்க. ஆனா தற்பொழுது அமமுக இணையும் பொழுது பியூஷ் கோயலை சந்தித்துதான் இணைகிறார். ஏற்கனவே அன்புமணி இணையும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். இவங்க சந்திக்கலையே, இதை எப்படி பாக்குறது? அதான் நான் சொல்றேன். அதாவது சில பேர் அதாவது தலைமை எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும், இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவதாக இருந்தாலும், சில பேர் கட்சியிலே சேர்கிற போது நாங்கள் அதிமுகவோடு, அதாவது அனைத்து அதிமுகவோடு எங்களுக்கு உறவு இல்லை என்று சொன்னாலும், நாங்கள் பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் ஒன்றுதான். ஒரு சமையல் செய்கிற போது குழம்பில உப்பு சேர்ப்பது போல, காரம் சேர்ப்பது போல சேர்ந்தால்தான் அது குழம்பாக சுவைக்கும். எனவே அதை போல யார் எந்த பின்னணியிலே அல்லது யார் எந்த ஒரு பேனரிலே சேர்ந்தாலும் இந்த கூட்டணியிலே ஒரு அங்கம் என்ற வகையிலே எடுத்துக்கொள்ளலாமே தவிர, எங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை பற்றி இப்பொழுது பேசுவதிலே அர்த்தமில்லை. எனவே அதாவது பல கட்சிகள் இந்த கூட்டணியிலே இணைகின்றன. ஒரு கட்சிக்கு சாதகமாக இன்னொரு கட்சி அந்த கட்சியோடு இணைகிற போது அந்த கூட்டணியிலே அவர்களும் ஒரு அங்கம் வகிக்கிறார்கள் என்று அப்படி எடுத்துக்கொள்ளலாமே தவிர, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இப்பொழுது இந்த நேரத்திலே பேசுவது சரியாக இருக்காது. அடுத்து தமிழகத்திற்கு மோடி வர இருக்கிறார். அடுத்தடுத்து இந்த கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய முனைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்க இருக்கிறது உங்கள் கட்சி? நிச்சயமாக, அதாவது இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தமிழக ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு ஆளுகிற திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்போடு இருக்கிறார்கள். எனவே அந்த எதிர்ப்புணர்வோடு இணைவதிலே, கட்சிகள் இணைவதிலே ஆச்சரியப்படுவதற்கில்லை. நேற்றைக்கு முந்தாள் நாள் கூட தனியரசு அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலர் சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பிற்கு முந்தி வரை ஆளுகிற திமுகவுக்கு சாதகமாகத்தான் அவர் பேசி வந்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு மனமாற்றத்தின் காரணமாக அவரே வந்து பார்த்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு அதை திமுக ஆட்சியை எதிர்க்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு ஏசி சண்முகம் இருக்கிறார், பாரிவேந்தர் இருக்கிறார், கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கிறார்கள், ஜான் பாண்டியன் போட்டவர்கள் இருக்கிறார்கள், தேமுதிக இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்மளுடைய டாக்டர் அன்புமணி இருக்கிறார். அவர்களெல்லாம் இன்றைக்கு அந்த ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதைத்தான் இதில் பார்க்க முடிகிறது. எனவே என்னை பொறுத்தவரையில இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான, அதுவும் குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலான இந்த கூட்டணியிலே பல கட்சிகள், பல அமைப்புகள் சேர்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது பிரகாசமாக இருக்கிறது. அதற்கு காரணம் ஆட்சி மேலே இருக்கிற அதிருப்தி என்பதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பல கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை நாட்களுக்குள்ளாக கூட்டணி இறுதி செய்யப்படும் நினைக்கிறேன்? அதாவது எப்பொழுதுமே என்னுடைய பொதுச் செயலாளர் அடிக்கடி சொல்லி வருகிறார், இந்த கூட்டணியிலே அங்க பெறுகிற கட்சிகளுக்கு கொள்கை அடிப்படையிலே அமைய வேண்டியதில்லை, கொள்கை கூட்டணியாக இது இருக்காது. ஒரு நோக்கத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக அந்த கூட்டணி அமையும். அதைத்தான் மூதறி ராஜாஜி சொன்னதை சொல்லி தேர்தல் முடித்து விட்டது என்று. எனவே அந்த ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு நோக்கத்தில் கட்சிகள் இணைகிற அந்த வாய்ப்பிலே இப்பொழுது ஒவ்வொரு கட்சியாக இணைந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணிக்கு எங்களுடைய பொதுச் செயலர் சொன்னதை போல மெகா கூட்டணி என்கிற வகையிலே பல கட்சிகள் சேர்வதற்கான அந்த சமிக்கை தெரிந்து கொண்டிருக்கிறது. பொதுச் செயலர்கள் அடிக்கடி சொல்லுவார், தேர்தல்
நெருங்கத்தான் கூட்டணி ஒரு வடிவம், ஒரு கட்டமைப்பு அமையும், ஒரு வடிவம் வரும் என்ற அந்த வகையில இன்றைக்கு பல கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல திமுக கூட்டணியில சில கட்சிகள் விலகுவதற்கான அறிகுறிகளும் தெரிந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எங்கள் தலைமையில அமைகிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையாக அமைகிற இந்த கூட்டணியில பல கட்சிகள் அங்கம் பெற்று மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருந்து 2026 தேர்தலில் ஆளுகிற திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு படம் பெற்று நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். அதாவது தனிப்பெரும்பான்மையோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். அந்த ஆட்சிக்கு எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். இது உறுதி, இது மக்களுடைய விருப்பம். எனவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட ஸ்டாலின் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார், மக்களை பார்த்து உங்களுடைய கனவுகளை சொல்லுங்க என்று சொல்லுகிறார். இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கனவு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவைத்தான் இப்பொழுது ஸ்டாலினிடம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறீங்க. அமமுகவினுடைய வருகை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமாக அமையும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எத்தகைய பலத்தை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் இருக்கிறது, அரசியல் கட்சிகள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. சில பேருக்கு 1% இருக்கும், சில பேருக்கு 1.5% இருக்கும், சில பேருக்கு 2% இருக்கும், சில பேருக்கு 3% இருக்கும், சில பேர் 5% இருக்கும். ஆக ஒரு வாக்கு சதவீதம் வந்தால் கூட, 1% வாக்கு வந்தால் கூட எங்களுடைய கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதாக அமையும். அந்த வகையில ஏற்கனவே அந்த கட்சிக்கென்று, அதாவது அமமுக கட்சிக்கென்று ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வாங்கி அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நிரூபித்திருக்கிறார்கள். இப்பொழுது கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்ற அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டியதில்லை. எனவே அது 0.5% இருந்தாலும் சரி, 1% இருந்தாலும் சரி, வரவு எங்களுக்கு முக்கியம். ஆக எவ்வளவு வந்தாலும் அது எங்களுக்கு லாபமாக இருக்கும். எனவே அந்த வகையில திமுக கூட்டணியை விட, திமுக தலைமையிலான கூட்டணியை விட எங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அங்கப்படுகிற கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை எல்லாம் பார்க்கிறது நிச்சயமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% வாக்குகளை எட்டுகிற அளவிற்கு எங்களுடைய கூட்டணி பலம் பெறுவது எங்களுடைய நம்பிக்கை. கொள்கை கூட்டணி அல்ல, திமுகவை வீழ்த்துவதற்கான நோக்கத்திற்கான கூட்டணி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.